ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பிள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் அகில விருத்த பகுதியில் இணைந்திருக்கின்றோம். அகில விருத்த பகுதியில் அம்மை கலைவாணி திருவாசகம் எழுதி அனுப்பக்கூடிய அந்த பகுதியில் நாம் இன்றைய தினம் இருக்கின்றோம். அந்த திருவாசக விருத்தத்தினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு திரு விபூதி உண்டை ஒரு இரு மிச்சமாகும் ஒரு திட தேங்காய் போலும் ஒரு மன திறனை போட்டு கருதிட வெற்றிலை பாக்கு கனிந்திடு ஓர்க்கு மூவர் வருகிட ஞானமையின் வழி இது ஆகும் தானே. அதாவது ஒரு திரு விபூதி உண்டை ஒரு இரு மிச்சமாகுமே. இந்த பகுதியானது எம்பெருமான் வைகுண்ட அவதாரத்தினுடைய சிறப்பை எடுத்து சொல்லுகின்றது. அதாவது ஒரு திரு விபூதி, திரு என்பது இறைவனை குறிப்பிடுகின்றது. வைகுண்ட பெருமான் மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தியாக வருகின்றார். அப்படி வருகின்ற போது அந்த மும்மூர்த்தியினுடைய சக்தியும் ஒன்றாக இணைந்த பிற்பாடு சிவன், பிரம்மா, விஷ்ணு என்று சொல்லக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற இந்த மூன்று சக்திகளும் ஒன்றாக இணைகின்ற போது அந்த படைக்கின்ற சக்தியும் அழிக்கின்ற அந்த சக்தியும் இந்த நாராயணத்திற்கு ஐக்கியமாகி வைகுண்டமாக வெளிப்படுகின்றது. அப்படி வருகின்ற போது இந்த உலகில் இரண்டு வழிபாட்டு முறைகள், தனித்தனி வழிபாட்டு முறைகள் தேவையில்லை. அவை அங்கே மறைந்து ஒரு திரு விபூதி உண்டை ஒரு இரு மிச்சமாகுமே. இரண்டு முறைகள் என்ன செய்ய வேண்டாம், வழிபாட்டு முறைகள் நமக்கு மிச்சமாகி விடுகின்றது. அந்த சக்தியை தனித்தனியாக வழிபட வேண்டிய அவசியமில்லை. எல்லாம் சிவன், பிரம்மா, விஷ்ணு மூன்றும் ஒன்றாக இணைந்து ஒரு மூர்த்தியாக, ஒரு திரு விபூதியாக, ஒரே நாமமாக, ஒரு இறை நாமமாக அங்கே உருவாகி இருக்கின்றது. தனித்தனியாக இறை நாமங்களை நாம் சிவாய நம என்றோ, ஓம் நமோ நாராயணா என்றோ அங்கே பிரம்மத்தை தனியாகவோ பிரம்மதேவரை தனியாகவோ வழிபட வேண்டிய அவசியமில்லை. எல்லாம் அந்த பிரம்மத்துக்குள் ஐக்கியம் என்ற தத்துவத்தை இங்கே நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். மேலும் ஒரு திட தேங்காய் போலும் அங்கே ஒரு மன திறனை போட்டு, அதாவது ஒரு தேங்காய் என்பது அதனுடைய வடிவமைப்பு எப்படி என்று பார்த்தால் அதனுடைய மேல் தோல் பல நார்களாக பின்னி பிணைந்திருக்கும். அதுபோல் நம்முடைய கலியுக வாழ்வு என்பது இந்த மாயைக்குள் பின்னி பிணைந்து இருக்கின்றது. இந்த மாயையை விட்டு அகலுகின்ற போது எப்படி அந்த தேங்காயினுடைய அந்த நாராகிய மேல் தோலை நாம் விலக்குகின்ற போது அதற்குள் உறுதியான ஒரு ஓடோடு கூடிய அந்த தேங்காயை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதுபோல் இந்த மாயையாகிய இந்த உலகிலிருந்து, கலியிலிருந்து நாம் விடுபடக்கூடிய நேரம் நம்முடைய மனதிலே உறுதி என்பது தோன்றும். அந்த தேங்காயினுடைய ஓடு எப்படி உறுதியாக இருக்கின்றதோ அதே போன்று உறுதியாக இந்த கலியை வெல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அன்பு, பொறுமை, தர்மத்தை கடைபிடித்து இந்த கலியை அழிப்பதற்குரிய வழிகளை நாம் தேடிக்கொண்டால் அந்த உறுதியான தோற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த வெண்மையான தேங்காய் பருப்பை போன்றும் இனிமையான அந்த நீரை போன்றும் நம் உள்ளே அந்த பரபிரம்மத்தை, அந்த மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தியாக இங்கே ஜோதியாக நமக்குள் உயிராக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதை இங்கே நமக்கு சொல்லுகின்றார். ஒரு திட தேங்காய் போலும், அந்த திடமான தேங்காய் எப்படி உறுதியாக அங்கே இருந்து அதற்கு உள்ளே அந்த அழகான பருப்பையும் தண்ணீரையும் வைத்திருக்கின்றதோ அதுபோல திடமான உறுதியான மனதில் இந்த மாயையை வெல்ல வேண்டும், இந்த கலியிலிருந்து வெளிவர வேண்டும் என்று மன உறுதியோடு செயல்படக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்குள் என்னை கண்டுகொள்ள முடியும். அப்படி அந்த உறுதியோடு இருந்து அன்பாக, இறைவனுக்கு ஆடம்பர பூஜைகள் எதுவுமே தேவையில்லை. ஐயா சொல்லுவார்கள், அதாவது ஒரு புத்தியாக
இருந்து உள்ளெண்ணை கொண்டோருக்கு நாம் புது புத்தி ஈவேன். நம்ம பல பல நிலைகளில் மனதை அலைய விடாமல் ஒரே நிலையிலிருந்து ஒரு மனதாக இருந்து ஐயாவை நாம் வழிபடுகின்ற போது, அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்வாய் என் மகனே. வேறு ஆடம்பர பூஜை எதுவுமே தேவையில்லை. அன்பாக அந்த இறைவனை நாடி வெற்றிலை பாக்கு, அதாவது வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது நம்ம அந்த வெற்றிலை கொடியெல்லாம் நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டு முற்றத்தில் வளர்க்கக்கூடிய அந்த செடி, அதிலிருந்து ஒரு இலையை பறித்து வைத்து அன்பாக ஐயா வந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாம் பணிந்து ஐயாவை வணங்கி நின்றாலே அவருடைய அருள் பரிபூரணமாக இருக்கும். எப்படி அந்த உண்மையான உள்ளத்தில் உறுதியாக இறைவனை ஏற்றுக்கொண்டு அந்த வெற்றிலையை வைத்து, அதாவது ஒரு எளிய வழிபாட்டை எங்கே சொல்லுகின்றார், அதாவது உண்மையான வழிபாடு, அந்த உண்மையான அன்பை கொண்டு இறைவனை அழைத்தால் அங்கே இறைவன் வந்து அருள் பாலிப்பார் என்பதை அதை கனிந்திடுவோர்க்கு மூவ வருகிட நியாய மெய் வழி இதாகுமே. அப்படி யார் அங்கே வழிபடுகின்றார்களோ, யார் அந்த இறைவன் வர வேண்டும் என்று எண்ணி அங்கே பணிந்து வேண்டுகின்றார்களோ அவர்களுக்கு மும்மூர்த்தியினுடைய அருளும், சிவன் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய 3 மூர்த்திகளுடைய அருளும் அங்கே வைகுண்டமாக இருந்து கிடைக்கும் என்பதை இங்கே ஐயா சொல்லுகின்றார். ஆகவே இந்த கலியை வெல்வதற்கு ஒரு எளிய வழிபாட்டு முறை போதும். நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மையாக்கினால் மட்டும் போதும். உறுதிமிக உண்டாகும் உகநாதா என் மகனே, உறுதி பெரிது உகமதை ஆள்வது உலகமதை ஆள்வது மகனே என்று ஐயா சொல்லி இருக்கின்றார். இந்த கலியை மன உறுதியோடு இருந்து வென்று நாம் இறைவனை நம்முள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதை இந்த விருத்தத்தின் மூலம் நமக்கு எம்பெருமான் உணர்த்துகின்றார். ஐயா உண்டு.